அரியலூர்ல திருச்சபையில அருமையான பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் ஒரு திருச்சபையை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த திருச்சபையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு பிசாசு. எப்படி பிசாசு அப்படின்னு சொன்னா, அந்த நாக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளோ நீளம், அப்படியே வாயிலிருந்து அந்த நாக்கு அவ்வளோ நீளம். அது ஒரு பிசாசனுடைய பேரை சொல்லி நான் தான் வந்திருக்கிறேன்னு நாக்கு அப்படியே தொங்க விட்டுட்டு அந்த ஜொல்லு ஊத்திட்டு லிட்டரலா யாரு பார்த்தாலும் பயப்படுவாங்க. சின்ன பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க, வேண்டாம் யாரும் பார்க்காதீங்க. அது அப்படியே கத்துது, பயங்கரமா பிரச்சனை பண்ணுது. யாரோ ஜெபம் பண்றாங்க, எந்த காரியத்திற்கும் அது அசையவே இல்லை. உடனே இங்க இருந்து போன் பண்றாங்க வெஸ்லி ஐயாவுக்கு. அப்போ போன் பண்ணும்போது இதை நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது நடந்த சம்பவம். கரெக்டா அவர் ஒரு இடத்துல இருந்து பஸ் ஏறாரு. ஏறின உடனே பிசாசு என்ன சொல்லுது, இங்க இருந்து சொல்லுது, அவன் ஏறிட்டான், அவன் பஸ் ஏறிட்டான், இங்க வர்றதுக்கு அவன் ஏறிட்டான் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் கரெக்டா அரியலூர் ஜங்ஷன்ல இறங்கும் போது அது திரும்ப சொல்லுது, அரியலூர் ஜங்ஷன்ல இறங்கிட்டான், இப்ப இங்கதான் வரான் அப்படின்னு சொல்லி. அப்படியே அவர் அந்த இடத்துல நடந்து சர்ச்சுக்கு வர 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 அந்த சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்ல நான் போறேன், நான் இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். அந்த பிசாசு அப்படியே ஓடி போயிருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமை நம்மேல் இருக்குமானால், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மேல் இருக்குமானால், பிசாசு கண்டிப்பாய் அவன் பெரியவன் அல்ல, அவன் சிறியவன். உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நம்ம பிசாசுக்காக எப்பொழுதுமே பயப்படக்கூடாது. சிலர் பாருங்க, பிசாசுக்கு ரொம்ப பயப்படுறவங்க இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் பிசாசு பிடிச்சிருந்தவங்களுக்கு ஜெபம் கூட சிலர் பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்ணாது கூட பரவாயில்ல, சிலர் பக்கத்துல கூட நிக்க மாட்டாங்க. பிசாசு துரத்துற இடத்துல அவங்க நிக்கிறது இல்லை. ஏன் நிக்கிறது இல்லைன்னா, ஐயோ வேண்டாம்ப்பா, அந்த பிசாசு நம்மளை அட்டாக் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது? ஏன் அப்படின்னா, நம்ம குறைவா இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறோம், அந்த பிசாசு நம்மளை பிடிச்சிச்சுன்னா என்ன? அப்படி நிறைய பேரு பிசாசுக்கு பயம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது எந்த பிசாசும் நம்மளை தொட முடியாது. முதல்ல அதை குறிச்ச பயத்தை நம்ம எடுத்து வெளியே போடணும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி விட்டான், அவன் என்னை ஒன்றும் செய்யவே முடியாது.